வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து மார்ச் மாதம் 4ஆம் தேதி மனதின் 10 படிகள் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். உடலை இயக்குவது உயிரின் வேலை. அதனை பாதுகாத்து அணு அடுக்கு சீர்குலையாமல் தடை வரும்போது, அதை உணரும்போது, மனமாக விரியும் போது உணர்ந்த தடையை நீக்க முயல்வது உயிரின் 2வது வேலையாகும். தடையால் உணர்ச்சி ஏற்படவே அதனை போக்க பொருள் அல்லது சூழ்நிலை அல்லது நட்பு வேண்டும். அப்போது தேவை உருவாகிறது. உணர்ச்சியாக மாறி நிற்பதும் தேவையாக எழுந்து நிற்பதும் உயிர்தான். தேவை ஏற்படவே அதை சமன் செய்ய முயற்சி தோன்றுகிறது. முயற்சியின் காரணமாக செயல் மலர்கிறது. செயலானது இயற்கை ஒழுங்கமைப்பின்படி விளைவு தருகிறது. விளைவை உயிரானது அனுபோகமாக பெறுகிறது. அனுபோகத்திலிருந்து இன்ன செயல் செய்தால் இன்ன விளைவு வரும், அதனால் இன்ன அனுபவத்தை பெறலாம் என்ற அனுபவத்தை உயிர் பெறுகிறது. உயிர் மேற்கொள்ளும் ஆராய்ச்சி அதன் பின் இன்ன விதமான சூழ்நிலையில் இன்ன விதமான உணர்ச்சி தோன்றியதனால் இன்ன விதமாக செயல்பட வேண்டும் என்று ஒரு தெளிவினை பெறுகிறது. இறுதியாக எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு முடிவினையும் உயிர் செய்து வைத்துக் கொள்கிறது. எனவே உயிரே உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்று 10 கட்டமாக உயர்ந்து படர்ந்து நிற்கிறது. எனவே உயிரினது படர்க்க நிலை ஆற்றல்தான் மனம். ஆங்கிலத்தில் physic extension of the life energy is mind என கூறலாம். உடல் வரையில் இன்பத் துன்ப அனுபவங்களின் குறுகி நில்லாமல் ஆன்மா பற்றியும் இறைவனை பற்றியும் ஆராய உயரும் நிலையில் இந்த மனதையே அறிவு என்கிறோம் அருட்தந்தை அவர்கள். இதே மனத்தை பக்குவப்படுத்தி பதப்படுத்தினோம் என்று சொன்னால் புதினமாக செயல்பட்டு பலவிதமான அனுபவங்களை பெற்று வாழ்வில் உன்னத நிலையை அடைகிறது என்று கவியரசர் கண்ணதாசன் ஒரு அற்புதமான கவியை கொடுத்திருப்பார். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6. தெய்வத்தின் கட்டளை 6. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தின் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த 2 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். எல்லா நன்மையும் உண்டாகும். ஆசை களவு கோபம் கொண்டவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம்.
மிருகம் என்பது கள்ளமனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். மிருகம் என்பது கள்ளமனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6. தெய்வத்தின் கட்டளை 6. 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க